உலகம் அழிய போகுது அப்படின்னு சில பேருக்கு மட்டும் மெசேஜஸ் முன்னாடியே வந்துடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜானும் அவனோட ஃபேமிலியும் எப்படியாவது பங்கருக்கு போயிட்டு சேஃப் ஆயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அதே மாதிரி பங்கருக்கும் போயிடுறான். நான் கொஞ்சம் வருஷத்துல இதெல்லாம் நார்மல் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா இன்னமும் உலகம் வந்து நார்மல் இதுக்கு திரும்பவே இல்லை. அப்படி இருக்க இந்த பங்கர்ல இருக்கிறதும் இவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மொத்த உயிர்களுக்குமே ஒரு பெரிய ஆபத்து வருது. இப்போ இதையும் விட்டுட்டு இவங்க எங்கடா போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் முழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இதில் என்ன நடக்க போகுது, இவங்க அப்படி எங்கே தான் போக போகிறாங்க, உயிர் தப்பிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது இப்போ 2026 ரிலீஸ் ஆன கிரீன்லாண்ட் டு மைக்ரேஷன் அப்படிங்கிற த்ரில்லர் ஆக்ஷன் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல உலகத்தோட பேரழிவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வால் நட்சத்திரங்கள் உலகத்துல அங்கங்க விழுந்ததுனால கிட்டத்தட்ட பூமி 75% மேல வந்து வாழ்றதுக்கான தகுதியை இழந்துருது. இதெல்லாம் நடந்து என்னமோ 5 வருஷம் ஆனாலும் இன்னமும் அதுக்கான அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் இது எல்லாமே இங்க பூமியில விழுந்துட்டு தான் இருக்குது. இதனால பூமி ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. அங்கங்க வந்து எங்க பார்த்தாலும் நிலநடுக்கம், அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் அந்த எனர்ஜினால எல்லாம் பாதிக்கப்பட்டிருது மக்கள். பயங்கரமான எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பூமிக்கு வெளியில வாழவே முடியாது. ஏன்னா காத்தும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப எல்லாருமே பங்கர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜானு அப்படிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்கர்ல வந்து சேர்ந்திருப்பான். இவன் ஒரு இன்ஜினியர். அங்கங்க வந்து ஏதாவது பங்கர்ல பிரச்சனை அப்படின்னா இவன் தான் வந்து சரி பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அது கூடவே இவன் ஸ்கவுட்டாவும் இருப்பான். அப்படின்னா அப்பப்போ இந்த பங்கர்ல இருந்து உலகத்துக்கு வெளியில போயிட்டு ஏதாவது வாழ்றதுக்கான சூழல் இருக்கா, எப்படி இருக்கு, காத்து வந்து எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு ஃபுல்லா வந்து இவன் செக் பண்ணணும். அப்படிதான் இவன் ஒரு நாள் போறப்போ தூரத்துல ஒரு இடத்துல பெரிய ஒரு வெடிப்பு வந்து ஏற்படுது. அது இன்னமுமே ரொம்ப மோசமா தான் இருக்குது. இந்த உலகம் எப்பதான் மாறுமோ, எப்பதான் வாழ்றதுக்கான சூழல் வருமோ. இப்ப அங்கிருந்து அவன் வந்து அப்படியே ஒரு கடல் பகுதிக்கு போறான். அங்க போய் பார்த்தா நிறைய சின்ன சின்ன படகுகள் இருக்கு, ஒரு பெரிய ஷிப்பும் இருக்கு. சரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம்னு பாக்குறான். அங்க யாருமே உயிரோட இல்ல. இன்னும் சொல்ல போனா யாருமே இல்ல. சரி நமக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன படகுல ஃபர்ஸ்ட் செக் பண்றான். அது எதுலயும் இல்லன்னு தெரிஞ்சதும் அங்க இருக்கிற பெரிய ஷிப்புக்குள்ள போயிட்டு பாக்குறான். அவனுக்கு தேவையான சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. சரி இதெல்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டூல்ஸையும் எடுத்துக்கிறான். அப்பதான் பாக்குறான் இந்த ஷிப்போட ஃபுல் க்ரூ மெம்பர்ஸும் அந்த இடத்துல வந்து இறந்து கிடக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு சின்ன நோட் புக் அதை எடுத்து பாக்குறான். அதுல அழகான பூ ஒண்ணு இருக்கு. சரி இதை நம்ம ஃபேமிலிக்காக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறான். இதை எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ரேடியோல ஒரு சிக்னல் கிடைக்குது. என்ன அப்படின்னா இப்போ அந்த பயங்கரமான எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்ட்ராம் புயல் அது வந்து வரப்போகுது. ஸோ அதுக்குள்ள நீங்க பங்கருக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அது வரதுக்குள்ள நம்ம இங்கிருந்து வேகமா போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்ல இருந்து வேக வேகமா நம்ம ஜான் வந்து வெளியில வரான். அங்கிருந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்ட்ராமும் இப்போ வந்து பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிருது. எப்படியோ இவன் கரெக்ட் டைமுக்கு பங்கர் கிட்ட வந்துடுறான். இப்போ பங்கரோட டோர் வேற க்ளோஸ் பண்ண போறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவன் உள்ள தாவி வந்து வந்துடுறான். இந்த பதட்டம் அவனுக்கு பயங்கர ஒரு இதை கொடுத்துருக்கும்ல. ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ல அவன் உயிர் தப்பிச்சிருக்கான். உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்றாங்க. ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே கிளீன் பண்றாங்க. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அதோட கொஞ்சம் ஷாக்லயும் இருக்கான். ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சு வச்சிருக்கோம். எப்பா இதை பத்தி நம்ம தெரபிஸ்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறான். அங்க போயிட்டு நடந்த விஷயங்களெல்லாம் பத்தி ஷேர் பண்ண அவர் இருந்துட்டு, இதை பாருப்பா ஒன்ன மாதிரிதான் இங்க இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை. ஆனா அவங்கவுங்க இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சுக்கிறாங்க. உனக்கு இப்போ உடல்நலம் சரியில்லை, இதை பத்தி உன் ஃபேமிலி கிட்ட பேசுறது ரொம்ப நல்லது, இதை பத்தி இழுத்துக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் வந்து சொல்லி அனுப்புறாரு. வைஃப் பேர் ஆலிசன். இவங்க இப்போ வந்து இந்த பங்கர் லீடர்ஸ் கூட ஒரு மீட்டிங்ல தான் இருக்காங்க. இந்த மீட்டிங் எதுக்காகனா இங்க இருக்கிற ஃபுட்டு ரிசோர்சஸ்லாம் பத்தாது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவளுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஜான் வந்து திருப்பி சேஃபா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு டைம் வெளில போயிட்டு வரது அவ்வளவு ஈஸி இல்லையே. இப்போ இந்த டாக்டர், இவங்களோட பேர் ஆமினா, நம்ம டாக்டர்னே கூப்பிட்டுக்கலாம். இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த வால் நட்சத்திரத்தினால ஒரு பெரிய பள்ளம் வந்து ஏற்பட்டிருக்குது. இந்த பள்ளத்துக்கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி வந்து நம்மள நல்ல வாழ வைக்கக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்களாம். ஏன்னா இந்த மாதிரி காத்து வந்து இங்க இருந்து வெளியில போனா ரொம்பவே மாசுபட்டிருக்கலாம். அங்க அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்ட்ராம் புயல் இதெல்லாம் எதுவுமே அங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அங்க இருந்த ஆடம் அப்படிங்கிறவன், ஆனா அது சதர்ன் பிரான்ஸ்ல இருக்கு. இப்ப அங்க வந்து யூரோப் கூட பயங்கரமான வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு இதை பத்தி பேசலே பார்த்தா இந்த இடத்துல பயங்கரமா ஷேக்கிங் ஆக ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா நிலநடுக்கம் வந்துருச்சு. ஆனா எல்லாரும் பதட்டமாகாம அப்பப்ப அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா நின்றுட்டு திருப்பி அவங்கவுங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி இங்க நிலநடுக்கம் வர்றது ரொம்பவே சாதாரணமாயிருச்சு. அப்பப்போ இந்த மாதிரிதான் வந்து நடந்துட்டு இருக்குது.
இப்போ இந்த மாதிரி இங்க அடிக்கடி நிலநடுக்கம் வரதும் நமக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து ரொம்பவே வந்து நகர்ந்துகிட்டே இப்போ வந்துட்டு இருக்கு. நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல அது வந்து வந்துட்டு இருக்குது. இதனால இந்த மாதிரி நம்மளோட நிலைமை ரொம்பவே மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அவ்வளோ பெரிய வால் நட்சத்திரத்துக்கிட்டே இருந்தே இந்த பங்கர்ல நம்ம இருந்து தப்பிச்சிட்டோம். இதெல்லாம் என்ன, இந்த பங்கர்ல இருக்கிறது தான் நமக்கு சேஃப், இதுல இருந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஆலிசன் இருந்துட்டு இல்ல இல்ல நமக்கு வந்து வெளியில இருந்து கண்டிப்பா ஹெல்ப் தேவை, ஏன்னா வெளியில இருக்கிற சிக்னல் ரொம்பவே மோசமானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த ஆடம் இருந்துட்டு வெளியில இருந்து யாரையும் உள்ள புதுசா கூட்டிட்டு வரதுக்கு சுத்தமா வந்து இதே கிடையாது. ஏன்னா வெளியில இருக்கிறவங்க எப்படி வேணா இருக்கலாம், அவங்களெல்லாம் நம்பி நம்ம உள்ள விட முடியாது. அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், அது வந்து தொற்று நோயா இருக்கலாம், நமக்கு வந்து இங்க நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் இருந்துட்டு ஓகே எதனாலும் நம்ம ஓட் வைஸ் தானே வந்து முடிவு பண்ணுவோம், அதனால இதுக்கும் வந்து ஓட்டே வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, மேக்சிமம் அங்க இருக்கிற எல்லாரும் ஆடம்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குல்ல, புதுசா யாராவது வந்து அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா சோ இந்த பிரச்சனையை வந்து இதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோ ஜானை தான் காமிக்கிறாங்க. அவன் இந்த பங்கர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், இவனோட பேரு நேதன். நீ இங்க என்ன வெளியில தனியா அப்படி சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை பார்த்தது பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா இவ இருந்துட்டு மா அப்பா வந்து இந்த மாதிரி ஸ்கவுட்னு வெளியில போயிட்டு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இவங்க எல்லாரும் டின்னர் டைம்ல மீட் பண்றாங்க. இவன் ஒரு பூ அந்த ஷிப்ல இருந்து எடுத்திருப்பான்ல, அதை தன்னோட மனைவி கிட்ட கொடுக்குறான். அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்துட்டு அப்பா நானும் இந்த மாதிரி வெளியில போலாமா அப்படிங்கிற மாதிரி நேதன் கேட்க, அவ்வளவுதான் ஜானுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, வெளில போறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. சரி நான் எந்திரிச்சு அங்க இருந்து ரூமுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்க வந்து கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்றாங்க. பாட்டெல்லாம் போட்டிருக்கவும் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முழுசா கூட அவங்களால என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா அவனுக்கு இருமல் வருது. இப்ப இந்த பக்கம் இவனை பார்த்தா நேத்தனை அவனோட பெட்ஷீட்ல ஸ்டார்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ஓட்ட போட்டு வச்சிருந்திருப்பான். அதை வச்சு லைட்ல வச்சு பார்த்தா மேல வந்து ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்களா இவங்க வெளியிலே போயிருக்க மாட்டாங்க, ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுல்ல. சோ அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம ஜானும் அவனோட ஃப்ரெண்டும் இருந்துட்டு இந்த பங்கருக்குள்ளேயே அங்கங்க விரிசல் விட்டுருக்கிறத நோட் பண்றாங்க. இதே டைமிங்ல இந்த ஸ்னோ கேட் அந்த ஒரு டீம் வந்துட்டு வெளியில போயிட்டு சில ரெஸ்கியூவர்ஸ் வந்து இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வந்துட்டு உள்ள வரதுக்கு பெர்மிஷன் கேக்குறாங்க. ஆனா இவங்களா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க ஒரு பக்கம் ஆடம் அவன் இருந்துட்டு கண்டிப்பா அவங்களெல்லாம் உள்ள விட முடியாது, ஏற்கனவே இங்க தங்குறதுக்கு இடம் பத்தல, அது கூடவே இருக்கிற சாப்பாடு இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம், இதுல இது வேறையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை பத்தி சொல்லிட்டு இருக்கேலே திடீர்னு பார்த்தா இந்த இடம் பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அங்க வந்து இருந்த சிக்னலும் வேற கட் ஆயிருது. வெளியில அந்த டீம் என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியல. ஒரு பக்கம் இங்க வந்து இப்ப நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா எப்பயும் போல அப்படியே நிப்போம் அமைதியாயிரும் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்ல, இந்த டைம் ரொம்ப மோசமா இருக்குது. அங்க இருக்கிற சேரு எல்லாம் பயங்கரமா கீழே விழ ஆரம்பிக்குது. பில்டிங்கே செம்ம ஷேக் ஆகி எல்லாம் அங்கங்க வந்து பயங்கர கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. எல்லாமே திங்ஸ் எல்லாம் இவங்க மேல விழுந்து அங்க இருக்கிற நிறைய பேத்துக்கு அடிபட்டுருது. சில பேர் வந்து அந்த இடத்துல இறந்தும் கூட போறாங்க. இப்ப பார்த்தா நம்ம ஜான் அவன் வர அந்த இடத்துல மாட்டிக்கிறான். அவனுக்கு பயங்கர இருமல் வந்துட்டு இருக்கு. அவனால அங்க இருந்து வெளியிலயும் வர முடியல. நல்ல வேலை அங்கேயே மாட்டி இறந்து போயிருவானு நினைச்சா அவனோட ஃப்ரெண்டு வந்து கரெக்ட் டைம்ல அவனை காப்பாத்திடுறான். சீக்கிரம் இங்க இருந்து வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூட்டிட்டு வெளியில போறாங்க. அப்படி அவன் போனவன் ஃபர்ஸ்ட் தன்னோட ஒய்ஃபை தான் போயிட்டு பாக்குறான். ஏன்னா எப்படியும் அவங்க வந்து இங்க இருப்பாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியும். சோ இந்த இடத்துல பயங்கர கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எப்படியும் இங்க இருந்து வெளியில போகணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். அதனால அங்கிருந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆலிசனை மீட் பண்றான். நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகல. அங்கிருந்து அவளை பிக்கப் பண்ணிட்டு இப்ப பையனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு பையனை பாக்குறாங்க. அதனால வந்து பிரீத் பண்ண முடியல. பிரீத் பண்ண முடியாம மாஸ்க் போட்டிருக்கான். இருந்தாலும் அது கஷ்டமா தான் இருக்கு. சரி ஓகே நம்ம சீக்கிரமா இங்க இருந்து திங்ஸை பேக் பண்ணிட்டு வெளியில போக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். ஏன்னா இந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா இவங்களோட உயிருக்கே ஆபத்தாயிரும். சோ நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு மாஸ்க் எடுத்துட்டு வரேன், நம்ம இங்க இருந்து போறதுக்கு மாஸ்க் தான் முதல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்கை வந்து பாக்குறதுக்காக போறான். அங்கங்க மக்கள் வேற உயிர் பயத்துல ஓடிட்டு இருக்காங்க. எப்படியாவது இங்க இருந்து எல்லாருமே வெளியேறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஜான் போயிட்டு அங்க வந்து மாஸ்கை பாக்குறான். நல்ல வேலை உங்களுக்கு தேவையான மாஸ்க் எல்லாமே இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட பையனுக்கும் ஒய்ஃபுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அவனும் வந்து போட்டுக்கிறான். அதை போட்டதுக்கு அப்புறமா தான் நேத்தனுக்கு கொஞ்சமா வந்து பிரீத் பண்ண முடியுது. சரி இப்ப பரவாயில்ல, இங்க சீக்கிரம் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே மக்களோட மக்களா அங்கிருந்து வந்து வெளியே போகிறதுக்காக வராங்க. ஆனா பார்த்தா அந்த இடத்துல ஏற்கனவே நிறைய பேர் வெளியே போறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற டோர் அது வந்து பாதி தான் ஓப்பன் ஆயிருக்குது, மிச்ச பாதி ஓப்பனே ஆகல. அது வழியா இவங்க வெளியே போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்படியே ஒவ்வொருத்தரா இங்கிருந்து வெளியில போய் நம்ம எப்படா வெளியே போறது, அதுக்குள்ள இந்த பில்டிங் ஏதாவது கொலாப்ஸ் ஆயிரும், சோ நம்ம வேற வழியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் என்ன பண்றான்னா அவனோட ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு ஈஸ்ட் டனல் வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டனல் பக்கத்துல வராங்க. அங்க வந்து பார்த்தா அதுவும் கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. ஐயோ என்னடா இதுவும் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சார் வழி இல்ல, இது வழியா தான் போய் ஆகணும், அதனால இதுக்குள்ள கீழே வந்து குனிஞ்சு வந்து அங்க இருந்து போறதுக்கு ட்ரை பண்றாங்க.
கொஞ்சம் சின்ன கேப் தான் இருந்தாலும் அது முழுசா மூடுறதுக்குள்ள இவங்க இங்க இருந்து இந்த பக்கம் வெளியில வந்தாகணும். ஜான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு கொஞ்சம் முட்டு கொடுத்து வந்து பாத்துக்கிறான். எப்படியாவது அது மூடுறதுக்குள்ள இவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. இவங்க வந்தாலும் சரி, இங்க வந்து கொஞ்சம் அந்த டோரை வந்து ஓபன் பண்ணி ஆகணும். அதை வந்து ஆன் பண்றாங்க. பட் அந்த இன்ஜின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஐயோ, இங்க இருந்து நம்ம சீக்கிரமா அதுக்குள்ள போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ 3 பேரும் போராடி அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க. இவங்க வெளியே வந்ததுமே அந்த டோர் வந்து அந்த இடத்துல மொத்தமா மூடிடுது. இவங்க வெளியில வந்து பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியில வந்துட்டு என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம அங்கங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இதுல வாட்டர் டேங்க் அதெல்லாம் வேற வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. தண்ணி எல்லாம் அங்கங்க பீச்சி அடிச்சிட்டு இருக்குது. சரி, இங்க இருந்து நம்ம சீக்கிரமா பீச் பக்கத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகையில தான் பாக்குறாங்க அந்த டாக்டர் அவங்க வந்து கீழே விழுந்து கிடக்காங்க. சரி, ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. இங்க இருக்கிற கடல் பக்கத்துல வந்து பார்த்தா அங்கிருந்து தப்பிச்சு வந்த எல்லா மக்களும் அங்க சின்ன சின்னதா போட் இருந்ததுல அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படகுல ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் ஏற முடியும். ஆனா இவங்க எல்லாரும் ஏறி அந்த படகே வெயிட் தாங்காம கவிழ்ந்துருது. ஐயோ, இப்படி இருந்து நம்ம எப்படா தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி வர ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஓடி வரையில பார்த்தா அந்த கரையில ஆடமோட மாஸ்க ஒருத்தவன் திருடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கான். அப்ப நல்ல வேலை ஜான் தான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இப்ப அவனையும் கூட்டிட்டு இவங்க எல்லாரும் ஒரு டீமா தான் அங்கிருந்து போறாங்க. அங்க இருக்கிறது ஒரே ஒரு படகு தான். அந்த படகுக்கு போறதுக்கு முன்னாடி அவனோட ஜானோட மாஸ்க வேணும் ஒருத்தன் வந்து எடுத்துட்டு போயிடுறான். சரி, இதெல்லாம் சண்டை போட்டு வாங்குறதுக்கு இப்ப டைம் இல்ல, நம்ம சீக்கிரமா படகு கிட்ட போயாகணும்னு சொல்லிட்டு மூஞ்சில சும்மா துணி கட்டிட்டு அவன் அங்கிருந்து வந்து அந்த படகுக்கு போயிடுறான். அங்க இருக்கிற பைலட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. எப்படியோ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் தான் இந்த படகுலையும் மக்களை ஏத்த முடியும். அங்க இருக்கிற எல்லா மக்களும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறதுக்காக வராங்க. ஆலிசன் இருந்துட்டு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற பைலட், ஏமா இதுல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எல்லாத்தையும் ஏத்த முடியும், மொத்தமா ஏத்தனா நம்ம எல்லாரும் போய் சேர வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு. சரி, வேற வழியே இல்லாம அந்த இடத்துல வந்து இப்ப கதவை போட்டுறாங்க. ஐயோ, எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மத்த சர்வைவர்ஸ் எல்லாரும் ரொம்பவே போராடுறாங்க. ஆனா வேற வழி இல்ல. இங்க இருக்கிற இந்த ஒரு படகு அட்லீஸ்ட் இந்த மக்களோட போனாதான் அவங்களாவது தப்பிப்பாங்க. இப்ப எப்படியோ அதை டோரை க்ளோஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தா பயங்கரமான ஒரு பெரிய அலை வருது. அப்படி வந்ததுல அங்க கரையில நின்றுட்டு இருந்த எல்லாரையுமே அது வந்து அடிச்சுட்டு போயிருது. அங்க நின்று தப்பிச்ச எல்லா சர்வைவர்ஸுமே இறந்து போயிடுறாங்க. ஆனா இதுல போன அந்த பைலட் அவர் ரொம்பவே சாமர்த்தியமா அந்த அலையை சமாளிச்சு அந்த பக்கம் வந்துடுறாரு. அதனால இவங்க எல்லாரும் இப்ப உயிர் தப்பிச்சிடுறாங்க. இங்க இருந்து இவங்க எங்க போக போறாங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காத்து வந்து செக் பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் வந்து செக் பண்றான். அப்ப வந்து அங்க காத்து நல்லா தான் இருக்கு, இதை வந்து சுவாசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாஸ்க் எல்லாரும் கழட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சொல்றான். இப்ப நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்க, இப்ப பக்கத்துல இங்கிலாந்து தான் இருக்கு, அங்கதான் போய் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. சரி, நீ உங்களோட டிராவலை கண்டினியூ பண்றாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. இப்ப போயிட்டு இருக்கையில பார்த்தா திடீர்னு இந்த இன்ஜின் வேற ஏதோ ஃபால்ட் ஆயிருது. ஆனா நம்மளாலதான் ஒரு இன்ஜினியர் ஆச்சே, அதனால அதை போயிட்டு சரி பண்றாரு. அதனால இப்போதைக்கு இந்த படகு வந்து திருப்பி வந்து ரன் ஆகுது. இப்போ இவங்க அவளோட டிராவலை வந்து கண்டினியூ பண்றாங்க. நைட் டைம் ஆகுது. பல வருஷத்துக்கு அப்புறமா நம்ம நேத்தன் வந்து வெளியில இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் நேரா வந்து பாக்குறான். அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப திடீர்னு பார்த்தா போயிட்டு இருக்கேல மறுபடியும் படகு நின்று போயிருது. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த டைம் வந்து கேஸ் தீர்ந்து போச்சான். போச்சு, இப்ப வேற வழியே இல்லை. அதுவும் நடுக்கடல்ல வேற நிக்கிறாங்க. இந்த தண்ணியோட திசையில அவங்க போற வழியில போய் சேர்ந்துறது தான் உண்டு, வேற வழி இல்லை. அதனால அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இருக்கிற ஃபுட்டை எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ கொஞ்ச நாள் டிராவலுக்கு அப்புறமா இவங்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஏன்னா மொத்தமா அது வெள்ளக்காடா தான் இருக்குது. மொத்த நகரமுமே தண்ணியில மூழ்கி போய் கிடக்குது. ஐயோ, இதனடா இப்படி இருக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் காத்தெல்லாம் செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் வந்து எல்லாத்தையும் செக் பண்றான். இங்க வந்து காத்தெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. சரி, இங்க இருந்து நம்ம போறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன கம்பி மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்து டிராவல் பண்றாங்க. ஏன்னா ட்ரையான இடத்துக்கு போனாதானே அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்க முடியும். அதனால ஒரு இடத்துல போயிட்டு நின்னுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா இங்க இருந்து எங்க போறது அப்படின்னு சுத்தி முத்தி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 2-3 பேர் அந்த பக்கம் மக்கள் வந்து போறாங்க. சரி, இவங்களை ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போறாங்க. இங்க போயிட்டு பார்த்தா கொஞ்சம் சர்வைவர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க வேற. ஐயோ, இவங்க கூட இருந்தா நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கேன். பக்கத்துலயே ஏதோ ஒரு பெரிய கிரௌடு சத்தம் கேக்குது. என்னடா இது, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த பேஸ்குள்ள எங்களை விடுங்க, பங்கருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் துப்பாக்கி சோல்ஜர்ஸ் எல்லாரும் கையில வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஒழுங்கா எல்லாம் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த நம்ம ஜானோட ஃபேமிலி, நம்ம ஆடம் இவெல்லாம் இருந்துட்டு இதை பாருங்க, நாங்களும் கிரீன்லாந்து ஸ்டேஷன்ல இருந்து தான் வரோம், அங்கிருந்து தான் இங்கே வந்திருக்கோம், அதனால எங்களை உள்ள அலோ பண்ணுங்கன்னு சொல்ல, ஆனால் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் உங்களோட பேட்சை காமிச்சா தான் அலோ பண்ணுவோம்னு சொல்லிடுறாங்க. ஆலிசன் கிட்ட மட்டும் தான் பேட்ச் இருக்கு, அதனால இவளை மட்டும் வேணா அலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆடம் இருந்துட்டு பயங்கரமா அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஏங்க, இவங்கெல்லாம் இப்படி நின்றுட்டு கேவலமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நாங்க வந்து இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து தான் வரோம், எங்களை விட மாட்டீங்களான்னு சண்டை போட அங்க இருக்கிற சோல்ஜரா அவனை சுட்டு கொன்னுடுறாரு. அடப்பா,
பாவீங்களா, இப்படி யோசிக்காம பொடக்குன்னு சுட்டிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு இருந்த கிரௌட்ல இருக்கிற ஒருத்தவன் உள்ள நுழைய பார்க்கறான். அவனையும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம சுட்டுறாங்க. இப்ப அலாரம் வேற அடிக்க, அவ்வளவுதான் எல்லா சோல்ஜர்ஸும் உள்ள வாங்க, நம்ம சீக்கிரமா வந்து உள்ள போய் பங்கரை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் புயல் அது வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே மக்கள் எல்லாரும் பீதியில அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமிங்ல நம்ம ஆடமும் அவனோட ஃபேமிலி, அந்த டாக்டர், அவங்க எல்லாரும் ஒரு கார்ல லிஃப்ட் கேட்கறாங்க. ஒரு மொட்டை மண்டையன், இவனோட பேரு ஓபி, நம்ம மொட்டை மண்டனே கூப்பிட்டுக்கலாம். இந்த மொட்டை மண்டை கூட்டிட்டு போறதுக்கு லஞ்சம் வேணும்னு கேட்க நம்ம ஜானோட வாட்சை வந்து கழட்டி கொடுக்குறான். அதுக்கப்புறம் எப்படியாவது இங்க இருந்து வெளியில போயிடணும், ஏன்னா இந்த ஸ்ட்ரோம்ல மாட்டினா இவங்களோட கதையே முடிஞ்சது. அதனால எப்படியோ அது வந்து இவங்க கிட்ட வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்குள்ள அவங்க அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து தன்னோட பையனை சமாதானப்படுத்துறா. இந்த டாக்டர் இருந்துட்டு ஆடம் இப்படி போயிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஜான் வந்து இவங்களை இங்கிலாந்துக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு விட சொல்லியிருப்பாரு. இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சாப்பாட்டுக்காக ஒருத்தரை கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு இப்போ கொஞ்சம் பிரேக் வேணும், நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காட்டுக்குள்ள காரை நிறுத்திட்டு இவன் வந்து இப்போ கொஞ்சம் சிகரெட் பிடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவனோட கதையை சொல்றான். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து இருக்கக்கூடிய நைஜீரியால இருந்து இவங்க வந்திருக்கானா. அதை பத்திலாம் இப்ப பெருசா நான் எதுவும் ஒரி பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு இவங்க வந்து பேசிட்டு இருக்க, நம்ம ஜான் வந்து அப்பதான் சொல்றான், அங்க வந்து ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தை நோக்கி தான் இப்ப நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அங்க போறது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணா இருக்கும், அது உண்மையான்னு கூட தெரியல, ரூமர்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு இந்த மொட்டை மண்டையா சொல்றான். அப்ப திடீர்னு பார்த்தா பூமியில ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. என்னடான்னு பார்த்தா அந்த வால் நட்சத்திரத்தோட பிராக்மெண்ட்ஸ் அது மறுபடியும் இப்ப வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால இவங்க எல்லாருக்குமே வந்து இப்ப ஆபத்து தான். எல்லாரும் அங்கங்க போயிட்டு ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ராங்கா நின்னுக்கிறாங்க. இப்ப அது எல்லாமே வந்து மேலதான் டிராவல் பண்ணுது. அப்படி டிராவல் பண்ணாலுமே அங்க இருக்கிற மரம் செடி எல்லாத்தோட டாப்புமே வந்து ஃபுல்லா அழிஞ்சு போயிருது. பயங்கரமான புயல் காத்து, புழுதி காத்து வேற. இவங்களால இதுல வந்து புடிச்சுக்கிட்டு நிக்க முடியாது. இருந்தாலும் மரம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதை புடிச்சுக்கிட்டு சர்வே பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும்னு. ஒரு பக்கம் இந்த மொட்டை மண்டையா, ஐயோ இந்த புழுதி காத்துக்கு நம்மளோட கார் பறந்து போயிட போகுதுன்னு அவன் பயந்து கார் கிட்ட போறான். அப்படி போன அவன் மரத்துக்கிட்டே நின்று இருந்தா அட்லீஸ்ட் அவனோட இது உயிர் தப்பிச்சிருந்திருப்பான். அங்க போயிட்டு காரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு பிராக்மெண்ட் வந்து அவன் மேலே பட்டுருது. இதனால அவனும் செத்து போறான். அந்த காரும் அந்த இடத்துல வெடிச்சு செதறுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இது எல்லாமே வந்து நார்மல் ஆகிறது. நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வராங்க. இந்த கார்ல இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எது எது நல்லா இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்க இருந்து எடுத்துக்கிட்டு நடைப்பயணமாவே லண்டனுக்கு கிளம்புறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல, இருந்த ஒரு ட்ரக்கும் போயிடுச்சு, அந்த டிரைவரும் செத்து போயிட்டான். அதனால இப்போ லண்டனுக்கு அவங்க வந்து நடந்தே வராங்க. இடத்துக்கு வந்ததும் ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல வந்து ஒரு கதவை தட்டுறாங்க. என்னமோ இவங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி. அங்க இருக்கிற ஒரு பாட்டிமா கையில கண் எடுத்துட்டு வர, அதுக்கப்புறமா தான் இவங்கள தன்னோட பழைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள வந்து அலோவ் பண்றாங்க. உள்ள எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ரிட்டையர்டு ஹோம் மாதிரி. இந்த இடத்துல வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அப்படி கடைசி காலத்துல அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த பாட்டிமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பாத்துக்கிறாங்களாமா. இங்க வந்து இந்த மாசு காத்துனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜென்ரேட்டர் இதெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நாங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு வெளியில பார்த்தா பயங்கரமான சத்தம், கன் ஷாட்லாம் கேட்குது. லண்டனும் இப்போ வந்து சேஃப் எல்லாம் கிடையாது, ஏதோ இருக்கிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பதான் இவன் வந்து சொல்றான், இது மாதிரி பிரான்ஸ் பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்துக்கிட்ட போனா இது மாதிரி சர்வே பண்ணலாம்ன்ற மாதிரி பேச, நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன், ஆனா அது வேற ரூமர்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்ற மாதிரி அந்த பாட்டியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவளால முழுசா தூங்கவே முடியல. என்னடா அப்படின்னு பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட், அவன் வந்து இப்போ வந்து பிளட் இதனால வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இருமி அவனுக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒன்றும் இல்லை, நோஸ் பிளட் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒய்ஃப் வந்தோன்னா அவன் வந்து சமாளிக்கிறான். இதை பாருங்க, ஒழுங்கா என்னதான் நடக்குது அப்படின்றத உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசன் ஜான் கிட்ட கேட்க, அப்பதான் அவன் வந்து அவன் உண்மையை சொல்றான். ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து ஸ்கவுட்டுக்கு போனதுனால என்னோட உடம்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு. இது மாதிரி பாதிக்கப்பட்டதுனால ஒரு 6 to 8 வாரம் வரைக்கும் தான் நான் உயிரோடவே இருக்க முடியும்னு என்னோட தெரபிஸ்ட் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே ஆலிசன் ரொம்பவே ஃபீல் பண்றா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இதை வச்சுட்டு நம்ம இவ்வளவு தூரம் வெளியில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இனிமே ஒண்ணு வேணாம், இந்த 6 வாரமோ 8 வாரமோ நம்ம வந்து ஃபேமிலியா இந்த இடத்துல அமைதியா வாழ்ந்துடலாம், எங்களுக்கு அதுதான் வேணும், உங்க கூட வந்து அட்லீஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா ஜான் இருந்துட்டு, இல்ல கண்டிப்பா நான் வந்து சாகிறதுக்கு முன்னாடி உங்களை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காகவாவது நம்ம கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் விடிஞ்சதுமே இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த பாட்டிமா எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் குட் பை சொல்றாங்க. இவங்க கிட்ட நிறைய கார் இருக்கும், அதுல ஒரு காரை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஜான் கிட்ட உனக்கு இது கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னையும் கொடுக்குறாங்க. ஏன்னா போற வழியில ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதனால இவங்களை வந்து அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இவங்க இங்கிருந்து வந்து பிரான்ஸ்க்கு தான் வந்து டிராவல் பண்றாங்க.
இவங்க போற வழியில பார்த்தா தன்னோட பையன் ரொம்பவே சோகமா வந்துட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு வந்து இந்த மாதிரி கேம்லாம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பத்தி இந்த டாக்டர் அமீனா அவங்க பேசிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா கண்ணாடி வழியா ஒரு துப்பாக்கி குண்டு வந்து வந்து அவங்க மேல பட்டு அவங்க அந்த இடத்துல இறந்து போறாங்க. யாரோ தூரத்துல இருந்து பயங்கரமா வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க தான் கொள்ளைக்காரனுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம கொண்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இப்ப ஒரு கார் தேவை. அதனாலதான் இந்த கார்ல வந்துட்டு இருக்கல அவனுங்களை கொல்ல அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜானு எப்படியோ மறைஞ்சிருந்து அங்க இருந்து ஒவ்வொரு கொலைக்காரனையா வந்து கொண்டுட்டு இருக்காரு. நல்ல வேளை இவர்கிட்ட கன் இருந்தது. இப்ப எல்லாத்தையுமே கொண்டுறாரு. ஆனா ஒரே ஒரு கொலைக்காரன் மட்டும் கடைசியில இருக்கான். அவனை கொல்லலான்னு பார்த்தா இவனோட கன்ல வந்துட்டு புல்லட் தீந்து போயிருது. ஐயோ மாட்டிக்கிட்டோமோன்னு நினைக்கும் போது நல்ல வேளை ஆலிசன் கிட்ட ஒரு கன் இருந்திருக்கும். அதை வச்சு ஜஸ்ட் மிஸ்ல அவனை கொண்டுறாங்க. இல்லைன்னா இவங்களோட கதி அவ்வளவுதான். இப்ப இவங்க எல்லாரும் மாட்டி இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிக்கவும் அப்பா இங்க இருந்து நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அமீனா அவங்க வேற இறந்துட்டாங்கல்ல. அதனால ஒரு குழி தோண்டியா அவங்கள வந்து புதைச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் குட் பை சொல்லிட்டு ப்ரேயர்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம நேத்தன் இருந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறான். பரவாயில்லையா அவங்களுக்காக இவ்வளோலாம் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும்ல, அவங்க இறந்துட்டா கூட மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் இவங்க இங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது ஃபுல்லா கடல். ஆனா பார்த்தா அங்க வந்து எதுவுமே இல்ல. தண்ணி எல்லாமே உள்வாங்கி இருக்குது. எல்லாமே வந்து ட்ரை லேண்டா தான் இருக்கு. சரி ஓகே எப்படியோ இதுல நமக்கு டிராவல் பண்றதுக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போற வழியில ஏகப்பட்ட படகு இது எல்லாமே அங்கங்க வந்து நின்றுட்டு இருக்குது. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அங்க வந்து இவங்க வரையில பார்த்தா ஏகப்பட்ட கார்ஸ் வந்து அங்கங்க நின்றுட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவு வந்து ஏற்பட்டிருக்குது. அதனால இதுல இருந்து அவங்க கிராஸ் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏகப்பட்ட கார்ஸ் வந்து அதனால இது வரைக்கும் வந்துட்டு நின்று போயிருக்குது. சரி எப்படிதான் இங்கிட்ட இருந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அங்க வந்து தொங்கும் பாலம் இருக்கும்ல, அதே மாதிரி 2 பாலம் தொங்கிக்கிட்டு இருக்குது. இந்த பாலத்துல அவங்க உயிரை கையில பிடிச்சிக்கிட்டே இங்க இருந்து அங்கிட்டு கிராஸ் பண்ணணும். நேத்தன் இதை பார்த்ததுமே அப்பா என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்ற மாதிரி பயந்துடுறான். இல்ல தம்பி கண்டிப்பா உன்னால முடியும், நம்ம இதை வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனுக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்துட்டு அங்கிருந்து அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. இதுல பயங்கரமான புயல் காத்து, இது அடிக்கடி வந்து நிலநடுக்க வர வருது. இவங்க வந்து எப்படியாவது இதுல இருந்து சர்வே பண்ணி போயாகணும். இங்கிருந்து போறப்போ இவனுக்கு இருமல் வந்து கிட்டத்தட்ட ஸ்லிப் ஆகியிருப்பான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்லாம் வந்து தப்பிச்சிடுறான். இப்ப பயங்கரமான புயல் காத்து வர எல்லாரும் அப்படியே வந்து நின்னுக்கிறாங்க. ஏன்னா இதுல எல்லாம் இவங்க நடந்து போக முடியாது. அப்படி போனா இந்த ரோப்பை பிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படியோ ஒரு ரோப்பை வந்து கடந்து வந்துடுறாங்க. பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறதுக்கு 2 பாலங்கள் இந்த மாதிரி வந்து இருக்குது. அது 2ஐயும் கிராஸ் பண்ணி தான் அவங்க போயாகணும். இப்ப இந்த பக்கம் ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பா இங்க வந்துட்டோம், இப்ப இங்க இருந்து இந்த ஒன்னதான் கடக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு நிலநடுக்கம் வந்துருது. எல்லாரும் அங்க இருந்து எப்படியோ வந்து சர்வே பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2வது பாலத்தையும் இதே மாதிரி வந்து கடந்தாகணும். இவங்க 3 பேரும் அங்கிருந்து வந்து திருப்பி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா திருப்பி பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வந்துருது. இந்த நிலநடுக்கத்தினால அங்க இருக்கிற பாறைகள் அது எல்லாமே வந்து அங்கங்க வந்து சரிவு ஏற்படுது. அப்படி ஏற்பட்டு முதல்ல இருக்கிற அந்த லேடர் அந்த ரோப் வந்து அருந்து கீழே விழுந்துருது. அதுல வந்துட்டு இருந்த பாதி மக்கள் அப்படியே வந்து இறந்து போறாங்க. இப்போ செகண்டா இருக்கிற இந்த லேடர் அதுவும் கிட்டத்தட்ட வந்து விழற நிலைமைக்கு வந்துட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்து பக்கத்துல இருந்து போயிட்டு இருந்த ஒருத்தன் இவங்க மேல வந்து தாவிடுறான். நேத்தனை தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறான். ஐயோ தன்னோட பையன் வர மாட்டிக்கிட்டானேன்னு இவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க. எப்படியோ அந்த இடத்துல இருந்து இவங்க வந்து சர்வே பண்றாங்க. ஏன்னா இந்த பக்கம் நேத்தனை பிடிச்சிட்டு இருந்தவன் அங்க மறுபடியும் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டதுனால அவன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். நேத்தனையும் பிடிச்சி இழுத்திருந்திருப்பான். நல்ல வேளை அவங்க அம்மா அப்பா நேத்தனை வந்து பிடிச்சிட்டாங்க. அதனால இவங்க 3 பேரும் இது மொத்தமா கீழே விழுந்து இதாகிறதுக்குள்ள காலியாகிறதுக்குள்ள நம்ம அந்த பக்கம் போயிடணும்னு சொல்லிட்டு எப்படியோ 3 பேரும் இந்த சைடு சேஃபா வந்துடுறாங்க. இவங்க 3 பேர் மட்டும்தான் இதுல இருந்து வந்து தப்பிச்சிருக்காங்க. இப்ப பிரான்ஸை நோக்கி அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப தூரம் கடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க போற கண்ணு கெட்டுற தூரம் வரைக்குமே அங்க இருக்கிற எல்லா இடமுமே மக்கள் வாழ தகுதியற்ற இடமா தான் இருந்துட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்னு ஷாக்கிங்ல போயிட்டு இருக்க அந்த இடத்துல டெனிஸ் அப்படிங்கிறவன் வேற கண்ணு வச்சுட்டு வரான். அதுக்கப்புறமா தான் தெரிய வருது இவங்க கொள்ளக்காரங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே நானே உங்களை என்னோட கார்ல வந்து என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட வந்து ஃப்ரெண்ட் ஆயிக்கிறான். ஏன்னா கொள்ளக்காரங்கன்னா தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை. இப்ப எப்படியோ நார்த் சைடு இருக்கக்கூடிய பிரான்ஸுக்கு இவன் வந்து கூட்டிட்டு வரான். இங்க வந்து ஒரு பழைய ஃபேக்டரி இருக்கு. இந்த ஃபேக்டரியில தான் இவன் அவனோட ஃபேமிலியோட வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவனோட காரை அங்க இருக்கிற சோலார் பேனல் மூலியமா தான் வந்து சார்ஜ் போட்டு ஓட வச்சுட்டு இருக்கிறான். இங்க வந்ததுக்கு அப்புறமா தனக்கு ஒரு மனைவியும் பொண்ணும் இருக்கிறதாவும் அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான். இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா. ஆனா மனைவியால வந்து எதுவும் பேச முடியாது. ஏன்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் அதனால அவங்களோட நரம்பு அது எல்லாமே பயங்கரமா பாதிக்கப்பட்டு இது மாதிரி ஆயிட்டாங்க.
அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு இது எல்லாத்தையும் கொடுத்து வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆள் வந்துட்டு அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை பத்தி வந்து கேட்குறான். அது சில பேர் வந்து ரூமர்ஸ்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அங்க போறது ரொம்பவே ஆபத்தானது, அது மட்டும் உறுதி. அது மட்டும் இல்ல, இப்போ இங்க இருக்கிறதுலயே 2 இடம் மட்டும் தான் சேஃபா இருக்கு. அதுல ஒண்ணு பிரான்ஸோட அந்த மிலிட்டரி பேஸ், இன்னொரு ஒரே ஒரு சிட்டி மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவனோட பொண்ணு இருந்துட்டு நம்ம நேத்தனா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவன் நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணி வச்சிருப்பான். அங்கங்க இங்க இருந்து வந்து வெளியில போறாங்கல்ல, அப்ப வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய எடுத்துட்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் காமிக்கிறான். இவனும் அவன் வந்து ஸ்டார் ஷீட் வந்து ஒண்ணு பண்ணிருப்பான்ல, பெட்ஷீட், அதை வந்து அவளுக்கு காமிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு பக்கம் நம்ம டெனிஸ் நம்ம ஜான் கிட்ட இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, அதுவும் இது ரொம்பவே ஆபத்தான வழி. அந்த மிலிட்ரி பேஸை தாண்டி போறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. பட் இந்த வழியா போனா மட்டும்தான் நீங்க கேட்குற இடத்துக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி தன்னோட மிலிட்ரி ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கிறதாவும், இந்த போட்டோ காமிச்சு அவனோட பேரை சொன்னீங்கன்னா உங்களை ஈஸியா உள்ள அலோ பண்ணுவாங்க, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம், இப்போ அதுவும் வார் வேற நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அது கூடவே எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஃபேவர், என்னோட பொண்ணையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஏன்னா நானே இதை வந்து செஞ்சிருவேன், என் மனைவி உடம்பு முடியாம இருக்கிறதுனால இப்ப அவளை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது, அதனால நீங்க இந்த ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல நம்ம ஜான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான், என்னடா பண்றது இவன் வேற இப்படி கேட்டுட்டானேன்னு. ஆனா ஆலிசன் கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டிப்பா நாங்க வந்து கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ கடைசியா தன்னோட பொண்ணுக்கு ஒரு ஃபைனல் குட் பை வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து சொல்றாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்னிஸோட அந்த காரு அதுவே வந்து கொடுத்தா அவனை அனுப்பி வைக்கிறான். இவங்க வந்து இப்போ அந்த சதன் சைடு இருக்கக்கூடிய பிரான்ஸ் அந்த பக்கம் தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வரையில பார்த்தா எல்லாரும் ரொம்பவே டல்லா வந்துட்டு இருக்காங்க. அதனால காரை ஒரு பக்கம் நிறுத்திட்டு வாங்க நம்ம சும்மா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் என்டர்டைன் பண்றான். இதனால பசங்களோட மூடு வந்து கொஞ்சம் மாறுது. இப்படி கொஞ்ச நேரமாவது ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஆப்பு வந்துருது. என்னன்னு பார்த்தா தூரத்துல மிலிட்ரி அந்த வண்டி எல்லாமே இங்க வந்து நிக்குது. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் யாரா நீங்க எல்லாம் கொலைக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வர, அப்ப நல்ல வேலையா இந்த பொண்ணு இவதான் இவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறா. இவளோட அப்பா டெனிஸ் அவனும் வந்து மிலிட்ரியில ஒரு கமாண்டரா இருந்திருப்பான். அவனோட பேரை சொல்லி இவங்க கிட்ட சொல்ல அதுக்கப்புறமா தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு இங்க இருந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கறா. சரின்னு அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணி இவங்க 4 பேரையும் வந்து அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. இவங்க சொன்ன மாதிரி ஆடம் இதுக்கு முன்னாடி சொன்னால அங்க பயங்கரமான வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் செமையான வார் வந்து இங்க போயிட்டு இருக்கு. இதை தாண்டி இவங்க போகணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் வேற வழி இல்லை, இதை தாண்டி போனா மட்டும்தான் இவங்களால அந்த சைடு இருக்கக்கூடிய பிரான்ஸ் வந்து போக முடியும். பயங்கரமான துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு. அங்கங்க வந்து ஃபென்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்க அதெல்லாம் தாண்டி இங்க இருந்து போய் தான் ஆகணும். இவங்க எங்கேயாவது நிக்கலாம் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கண்டிப்பா முடியாது, இவங்களோட உயிரே போயிடும். இவங்களை கூட்டிட்டு போன ஒரு சோல்ஜர் கூட இப்ப டக்குன்னு வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அவர் அந்த இடத்துல வந்து இறந்தும் போறாரு. அதனால இவங்க இதுக்கு மேல இங்க நம்ம நிக்க கூடாது, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இன்னொரு சோல்ஜர் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போறாரு. பெரிய போராட்டம், எப்படியாவது இங்க இருந்து இவங்க தப்பிச்சாகணும். அங்க இருக்கிற இடத்துல இருந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் தூரமா அவங்க வந்து கன் ஷாட்லாம் படாம அங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற மிலிட்டரி ஆபீசர்ஸ் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இது மாதிரி சுட்டு அங்கேயே வந்து கொண்டுடுறாங்க. இப்போ அங்க இருக்கிற ஒரு ஃபென்ஸ் கிட்ட இவங்க வந்துடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற சோல்ஜர் இந்த ஏணியில ஏறி காட்டு வரும், காட்டுக்கு பகுதிக்கு போயிருங்க, அப்படியே டிராவல் பண்ணீங்கன்னா எங்களோட கேம்ப் வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் அந்த வழியா வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்தா நல்ல வேலையா அந்த மிலிட்டரி கேம்ப் அங்க வந்து வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு சேஃப் தான். சரி, இதுக்கப்புறம் நம்மளோட அப்பா சொன்ன மாதிரி அந்த மிலிட்டரி ஃப்ரெண்டை போயிட்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. அது கூடவே அங்க இருக்கிற மவுண்டன்ஸ் அதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்குது, அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த பள்ளம் வந்து இருக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. சரி, போயிட்டு இப்ப அந்த மிலிட்டரி ஃப்ரெண்டை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு கேட்டா, என்னது அவனா, அவர் வந்து இறந்து போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது கூடவே அங்க இருக்கிற மத்த ஆபீசர்ஸ் இவங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ற ஐடியால சுத்தமா இல்ல. அப்பதான் நம்ம ஜான் இருந்துட்டு அங்க இருக்கிற இன்னொரு ஆபீசர்கிட்ட போயிட்டு, இதை பாருங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இன்னும் கொஞ்சம் நாள்ல செத்து போயிருவேன், அதுக்குள்ள என்னோட ஃபேமிலியை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதனால ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க அவரு வந்து ஒரு வேன் மாதிரியே ரெடி பண்ணி அதுல வந்து சில ஆட்களை ஏத்திக்கிட்டு இவங்க வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. ஏன்னா இவங்களோட ஹெல்ப் இல்லாம அந்த மவுண்டனோட டாப்புக்கு போக முடியாது. அதனால இவங்களோட ஹெல்ப்போட ஒரு வேன்ல சில ஆட்களை ஏத்திக்கிட்டு போறாங்க. போற வழியில பார்த்தா திடீர்னு ஏதோ ஒண்ணு வெடிக்குது. ஐயோ என்னடாச்சு, திடீர்னு என்ன வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. சரி நம்ம இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இருக்கிற கொள்ளைக்காரனுங்க வந்துடுறானுங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் இறங்கி அவனால ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அவன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கொள்ளைக்காரனுங்க அந்த சோல்ஜரை அந்த இடத்துல சுட்டு கொள்றானுங்க. அது கூடவே டிரைவரையும் வேற ஷூட் பண்ணிடுறானுங்க. அதனால இப்ப இவங்க யாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. இந்த கொள்ளைக்காரனுங்க உள்ள ஏறி ஒழுங்கு மரியாதை எல்லாம் கீழே இறங்குடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா வந்து கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜானு அவன் மட்டும் இறங்காம அந்த இடத்துல இருந்து அந்த கொள்ளைக்காரன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான்.
அத பார்த்து வெளியில இருந்து இன்னும் அந்த கொள்ளைக்காரனோட இன்னொரு ஆளு அவன் உள்ள வர அங்க இருந்த மக்கள் வந்து அவனை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால உள்ள இருக்கிற நம்ம ஹீரோ வந்து சமாளிக்கிறான் ஓரளவுக்கு. 2 கன்ஷாட் கேக்குது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசனும் அவனோட பையன் நேத்தனும் பயப்பட, நல்ல வேலையா ஜானுக்கு எதுவும் ஆகல, வெளில வரான். ஆனா பார்த்தா இவனுக்கும் கன்ஷாட் வந்து பட்டிருக்கு. இதை பார்த்ததுமே ஆலிசன் வந்து அந்த வேன் எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறா. இன்னும் கொஞ்சம் டைமிங் தான் அவங்களுக்கு இருக்கு. நேத்தன் வந்து ரொம்ப ப்ளீட் ஆகாம அந்த இடத்த வந்து அமைக்கி பிடிச்சிக்கிறான். இப்போ இந்த இடத்துல வந்து மவுண்டனோட டாப்புக்காக வந்து திட்டத்தட்ட வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா இவங்க 4 பேருமா சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து வராங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த வால் நட்சத்திரத்தினால உருவாக்கப்பட்ட பள்ளம் அப்படிங்கிறது இதுதான். அது ரொம்பவே அழகா இருக்கு. மனுஷங்க வாழ்றதுக்கான எல்லா தகுதி உள்ள இடமாவும் அது இருக்குது. இதை இடத்த பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படியோ தன்னோட ஃபேமிலியை கடைசியில ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோட ஃபைனலா ஒரு குட் பை சொல்லிட்டு அவன் இறந்து போறான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா நேத்தன் அவங்க அப்பாவுக்கு மரியாதையா வந்து அந்த அஞ்சலியை வந்து செலுத்துறான். இதோட இந்த படத்தோட கதையும் முடியுது. வால் நட்சத்திரத்தோட பாதிப்புனால உலகம் மொத்தமுமே சுத்தமா வாழ்றதுக்கான தகுதியை இழந்திருந்தாலும் அதனாலேயும் ஒரு நல்லது ஏற்பட்டு அந்த பள்ளத்தாக்கு கிட்ட இப்ப மக்கள் வாழ்றதுக்கான ஒரு சூழலும் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருக்கான். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி சீரிஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.